Hello everyone, welcome to Maximum KMR channel. 10th Max chapter 6 trigonometry example 6.17 கான solution என்னன்னு பார்க்கலாம். Cos square theta divided by sin theta equal to P. Sin square theta divided by cos theta equal to Q. Then prove that P square into Q square into P square plus Q square plus 3 equal to 1 நம்மள proof பண்ண சொல்லிருக்காங்க. இங்கே கொடுத்திருக்கிறது Pன்றது cos square theta by sin theta, Qவோட வேல்யூ தான் sin square theta by cos theta. P ஸ்கொயரையும் Q ஸ்கொயரையும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணணும், ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஒரு 3 சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன். இப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சம்மை நீங்கள் எங்கே கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் போட்டுருவீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு ஃபார்முலா என்னென்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, A + B த ஹோல் க்யூபை தான் இங்கே வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. இப்போ A + B ஹோல் க்யூபுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன, A க்யூப் + B க்யூப் + 3A ஸ்கொயர் B plus 3AB square. So A cube B cube plus 3A square B plus 3AB square தான் A plus B whole cube கான எக்ஸ்பான்ஷன். இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த இடத்துல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு P இருக்குது, நமக்கு P ஸ்கொயரும் Q ஸ்கொயரும் வேணும். ப்ரூஃப் எடுத்து LHSல என்ன இருக்குன்றதை எழுதிக்கலாம். ப்ரூஃப் LHS P ஸ்கொயர் இன்ட்டு Q ஸ்கொயர் into P square plus Q square plus 3. இதோட வேல்யூவை நம்ம 1ன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு P என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே Pன்றது cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா. நமக்கு எல்லா இடத்துலையும் Pயில் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். Pயை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பார்ட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும்ல. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், காஸுக்கு ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் பண்ணோன்னா காஸ் பவரில் 2 2s are 4, காஸ் பவர் 4 தீட்டா ஆகிடும். டிவைடட் பையில் சைனை ஸ்கொயர் உள்ளே வந்து கொண்டு வரும், சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடும். P ஸ்கொயரோட வேல்யூ காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டாவாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு Qக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Qன்றது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. இந்த Qவை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பார்ட்டையும் நமக்கு ஸ்கொயர் கொடுக்குறோம். 2 × 2 4 ஆகிடும். சைன் பவரில் 4 தீட்டா டிவைடட் பையில் காஸ் உள்ள ஸ்கொயர் கொண்டு வந்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் மொத்தத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த P ஸ்கொயரையும் Q ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி அது கூட மல்டிப்ளிகேஷனில் ஒரு P ஸ்கொயர் ஒரு Q ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ ஃபஸ்ட்டு P ஸ்கொயர் என்னென்னு பாருங்கள். P ஸ்கொயர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த காஸ் பவர் 4 தீட்டா டிவைடட் பையில் சைனில் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு Q ஸ்கொயர். Qன்றது சைன் பவரில் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை எழுதியாச்சு. இன்ட்டு P ஸ்கொயர் Q ஸ்கொயர் ரெண்டு அடிஷன் ப்ளஸ் ஒரு 3. இந்த P ஸ்கொயர்ன்றது காஸ் பவரில் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் Q ஸ்கொயர். Qன்றது நமக்கு சைன் பவர் 4 தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம செக் பண்ணுறோம். காஸ் பவரில் 4 காஸ் ஸ்கொயர், சைன் பவரில் 4 சைன் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு ரூல் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா A பவர் M டிவைடட் பை A பவர் N அப்படின்றது என்னென்னா A பவரில் M மைனஸ் N ஆகும். ரெண்டு பேஸ் ஈக்குவலாக இருந்து பவர்ஸ் இருந்து மேலே டிவிஷனில் மேலே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருந்ததுன்னா இந்த பவர் ரெண்டும் மைனஸ் ஆகும். அதே மாதிரி A பவர் M இன்ட்டு A பவர் N ரெண்டு பேஸ் ஈக்குவலண்ட்டாக இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அப்போ பவர் வந்து மைனஸ் ஆகும், ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, டிவிஷனில் மேலே காசு கீழே காசு, மேலே சைன் கீழே சைன். இப்போ பவரில் 4 இருக்குது, பவரில் 2 இருக்குது. இந்த 2 வந்து மேலே வரும்போது 4 - 2 ஆகிடும் காஸ் ஸ்கொயர். இங்கே சைனில் பவர் 4 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது, மேலே வரும்போது சைனில் 4 - 2ன்னு ஆகிடும். ஃபைனலி நமக்கு இதையும் கேன்சல் பண்ணுறோம். இதையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறமா இந்த காஸ் பவர் 4ல் ஒரே ஒரு காஸ் ஸ்கொயர் மட்டும் ரிமைனிங் இருக்கும், கட் ஆகிட்டு. இன்ட்டு சைன் பவர் 4ல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு சைன் பவரில் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே எல்சிஎம் நம்ம எடுக்க போகிறோம். சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ். அப்போ இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா எடுக்கணும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுமே எல்சிஎம் வந்துருச்சு. இங்கே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எடுத்துருக்கோம். இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, காஸ் ஸ்கொயர் மட்டும் இல்லை. காஸ் ஸ்கொயரை மேலே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு காஸ் பவர் 4 தீட்டா இருக்குது. இப்போ காஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம்,
ரெண்டு பவர்ஸ் ரெண்டுமே சேம் பேஸ், பவர்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகிடும்னா காஸ் பவரில் 6 தீட்டாவாகிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு காஸ் பவர் 6 தீட்டாவாகிடுச்சு. ப்ளஸ் சைன் பவர் 4 டிவைடட் பை காஸ் ஸ்கொயர், கீழே காஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது, ரிமைனிங் பார்ட் என்ன வேணும், சைன் ஸ்கொயர் வேணும். இந்த சைன் ஸ்கொயரையும் இங்கே மல்டிப்ளை பண்ணணுமா, அப்போ சைன் பவரில் 4 தீட்டா இருக்குது இன்ட்டு சைன் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு பவரும் ஆட் ஆகிடுச்சுன்னா 4 + 2ன்றது சைன் பவர் 6 தீட்டாவாகிடுச்சு. ப்ளஸ் இங்கே 3 இருக்குது, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ ஓவராலாக இந்த பார்ட்டை அப்படியே அங்கே கொண்டு வரணும். என்னென்ன கொண்டு வரணும்னா சைன் ஸ்கொயர் தீட்டாவையும் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அடுத்ததாக இங்கே நம்ம இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இதையும் பார்க்குறோம். ஒரு காஸ் ஸ்கொயர் ஒரு காஸ் ஸ்கொயர், ஒரு சைன் ஸ்கொயர் ஒரு சைன் ஸ்கொயர் கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்ட்ஸ் என்ன இருக்குது, காஸ் பவர் 6 தீட்டா, சைன் பவரில் 6 தீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இவங்க இங்கே சால்வ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா பவரில் 6s இருக்குது, 6 இருக்கிறதுனால அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 மாற்றுறாங்க. காஸ் பவரில் 6 தீட்டான்றதை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் டு த பவர் ஆஃப் 3ன்னு எழுதுகிறாங்க. இந்த 2ம் 3யும் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஃபைனலாக நமக்கு 2 3s are 6 காஸ் பவர் 6 தீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி சைன் பவர் 6 தீட்டான்றதை சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப்னு எழுதலாம். இப்போ 2 3s are 6ன்னு ஆகும்போது சைன் பவர் 6 தீட்டா ஆகிடுச்சு. இப்போ ஏ க்யூப் பி க்யூப் இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுறோம். காஸ் பவரில் 6 தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப் ப்ளஸ் சைன் பவரில் 6 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் க்யூப். 2 3s are 6 மாறிடும், 2 3s are 6 மாறிடுச்சு. 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி இருக்குது. இப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது ஃபுல்லாக ஏ பவரில் க்யூப், இது ஃபுல்லாக பி பவரில் க்யூப், ஏ க்யூப் பி க்யூப் இருக்குது. 3a ஸ்கொயர் பியும் 3ab ஸ்கொயரும் இல்லை. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு க்யூப் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு க்யூப் ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த இடத்துல இப்போ கம்பேரிசனுக்கு பண்ணணும். a + b த ஹோல் க்யூபுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். a + b த ஹோல் க்யூப்னா a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இங்கே இதுதான் ஏ க்யூப் இருக்குது, இது ஃபுல்லாக பி க்யூப் இருக்குது. அப்போ ஏன்றது நமக்கு என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் ஏ. பின்றது என்னவாக இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டாவாக இருக்குது. ஏன்றது காஸ் ஸ்கொயர், பின்றது சைன் ஸ்கொயர், பவரில் க்யூப், ஏ க்யூப் பி க்யூப் இருக்குது. 3a ஸ்கொயர் பியும் 3ab ஸ்கொயரும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, 3 சைன் ஸ்கொயர்ன்றது என்ன பி, காஸ் ஸ்கொயர்ன்றது என்ன ஏ. இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா 3bன்றது 3ab, ஒரே ஒரு 3ab இருக்குது. நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குது, ஏ க்யூப் இருக்குது ப்ளஸ் பி க்யூப் இருக்குது ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபின்னு இருக்குது. எனக்கு ஏ க்யூப் பி க்யூப் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் இருந்தால் தான் இதை a + b த ஹோல் க்யூப்னு எழுத முடியும். என்கிட்ட இருக்க பார்ட் என்ன இருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. இதில் என்னென்ன இல்லை, இந்த 3a ஸ்கொயர் பியும் இந்த 3ab ஸ்கொயரும் இல்லை. ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறோன்னா இந்த பார்ட்டை, இது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது, இதை a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்னு எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கான். அது ரெண்டுத்தையும் அப்படியே திரும்பி மைனஸ் பண்ணுறேன். 3a ஸ்கொயர் b மைனஸ் 3ab ஸ்கொயர், 3a ஸ்கொயர் b ஆட் பண்ணியிருக்கேன், 3a ஸ்கொயர் b மைனஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 3ab ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்கேன், 3ab ஸ்கொயரை மைனஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். a க்யூப் எழுதியாச்சு, b க்யூப் எழுதியாச்சு, ப்ளஸ் ஒரு 3abன்னு எழுதுகிறோம். புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு a க்யூப், ரெண்டாவதாக b க்யூப், லாஸ்ட்டாக இந்த இடத்துல 3ab எழுதிட்டேன். எனக்கு ஈக்குவேஷன் பிரகாரம் a க்யூப் வேணும், b க்யூப் வேணும், ஒரு 3a ஸ்கொயர் b வேணும், இன்னொரு 3ab ஸ்கொயர் வேணும். அதையும் எழுதிட்டு அதை அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷனுடைய அந்த ஃபார்முலாலிட்டி மாறாது. இப்போ மாறாமல் இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் 3ab ஸ்கொயர், இந்த பார்ட் அப்படியே போய்டும். ரிமைனிங் என்ன இருக்கும், a க்யூபும் b க்யூபும் ப்ளஸ் ஒரு 3abயும் இருக்கும். இந்த ஃபார்முலா மாதிரி எனக்கு வரணுன்றதுனால நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த a க்யூப் ப்ளஸ் b க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர், இந்த பார்ட் a க்யூப் b க்யூப் 3a ஸ்கொயர் b 3ab ஸ்கொயர், இந்த மொத்த பார்ட்டுக்கும் பதிலாக a + b த ஹோல் க்யூப்னு எழுதலாம். a + b த
ஹோல் க்யூப்னு எழுதலாம். a + b ஹோல் க்யூபோடைய எக்ஸ்பென்ஷன் தான் a³ b³ 3a²b 3ab² ஆகிடுச்சு. மைனஸில் ரிமைனிங் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. 3a² + 3ab² + 3ab -3a²b -3ab² + 3ab ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், a + b ஹோல் க்யூப் இருக்குது, மைனஸ் 3ab காமனாக இருக்குது. மைனஸில் 3abயை மட்டும் வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்த உடனே 3 வந்துருச்சு, a வந்துருச்சு, b வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு a ரிமைனிங் இருக்குது. மைனஸ் எடுத்துட்டோம், இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்ததான் 3 எடுத்துட்டோம், a எடுத்துட்டோம், b எடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒரு b மட்டும் ரிமைனிங். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸை வெளியில் எடுத்தால் இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. 3 எடுத்தாச்சு, a எடுத்தாச்சு, b எடுத்தாச்சு, என்ன ஆகும், 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக இந்த ஒரு கொடுத்துருக்க நமக்கு இந்த டேர்ம், அதாவது இந்த a³ + b³ + 3ab பதிலாக நம்ம என்னென்னு எழுதலாம், இந்த ஃபார்மில் எழுதலாம். நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன இருக்குது, ஒரு a³ ஒரு b³ ப்ளஸ் ஒரு 3ab இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக இந்த ஃபார்ம் நம்ம எழுத போகிறோம். a + b ஹோல் க்யூப். ஏன்றது என்ன, cos² θ ப்ளஸ் bன்றது என்ன, sin² θ. இதுக்கு ஒரு ஹோல் க்யூப் கொடுக்குறோம். -3 இன்ட்டு ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்றது என்ன, cos² θ இன்ட்டு sin² θ இன்டூவில் a + b. ஏன்றது என்ன, cos² θ ப்ளஸ் bன்றது நமக்கு sin² θ. அண்டு இந்த ப்ளஸ் இந்த இடத்துல மைனஸ் ஆகிடுச்சு. மைனஸில் ஒரே ஒரு 1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஃபார்முலாவுக்கு வரும். cos² θ ப்ளஸ் sin² θ உடைய வேல்யூ ஐடென்டிட்டியில் 1. அப்போ cos² + sin² இருக்கிற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், 1ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இந்த cos² θ ப்ளஸ் sin² θன்றது 1 ஆகிடும். -3 இன்ட்டு cos² sin² மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, cos² θ இன்ட்டு sin² θ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த cos² + sin² θ உடைய வேல்யூ ஐடென்டிட்டி ஃபார்முலா 1 மைனஸ் இன்னொரு 1 இருக்குது, போட்டாச்சு. அடுத்தது 1 - 3 cos² θ இன்ட்டு sin² θ. 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த 3 cos² sin² θவை 0வால் மல்டிப்ளை பண்ணால் அதுவும் 0. 1 - 0. 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1. இதுதான் நம்மளுடைய RHS. ஸோ ஹென்ஸ் we proved LHS = RHS. That's it. மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.